ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரம் முழுவதையும் பரிசுத்த வாரம் என்று சொல்லுவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அவர் இருந்த பொழுது தம்முடைய சீசர்களோடு கூட சேர்ந்து அவர் ஒன்றாக பந்திருந்ததான இந்த நாளை கிறிஸ்தவர்கள் யாவரும் அனுஷ்டிப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் சீசன் ஒருவனால் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே தாம் நேசித்த சீசர்களுக்கும் நம் எல்லோருக்கும் பல காரியங்களை அவர் அன்பாக கூறினார். நமக்காக விற்கப்பட போகிற அவருடைய சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட போகிற அவருடைய இரத்தத்தையும் அவர் மறுபடியும் மகிமையில் வரும் வரை நினைவு கூறும்படியாக அவர் கூறுகிறார். இந்த நினைவு கூறுதல் ஒரு அசட்டைக்குரியதல்ல. இதை பாவ வாழ்க்கையுடன் அனுசரிக்கவும் கூடாது. நம்முடைய பாவங்களை பரிபூர்ணமாய் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு இந்த அப்பத்திலும் ரசத்திலும் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் வலியுறுத்துகிறார். தங்களில் யார் பெரியவன் என்றதான அந்த சர்ச்சை சீசர்கள் மத்தியில் வந்த பொழுது, இந்த உலக அதிகாரிகளைப் போல நீங்கள் பதவி அடிப்படையில் செயல்படக்கூடாது, மாறாக தலைவனாக இருக்க விரும்புகிறவர் தன்னை தாழ்த்தி பணைவிடை செய்யும்படியாக தன் சீசர்களின் கால்களை கழுவி தாழ்மையின் அந்த மேன்மையை கற்பித்துக் கொடுத்தார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடன் என்றும் நான் சென்ற பின் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என அவர் தேற்றுகிறார். தான் வந்ததான் அந்த நோக்கம் நிறைவேறும் இரவு இதுதான் என்பதை என்று அவர் அறிந்திருந்தார். சாமத்திலே அவர் கெட்செமனே என்கிறதான் அந்த பூங்காவிலே தன்னுடைய பிதாவோடு கூட அவர் பேசினார். தான் சொல்ல வேண்டிய கொடூரமான தான் கடந்து செல்ல வேண்டியதான அந்த கொடூரமான பாதையை அவர் அறிந்திருந்தோம். பிதாவே, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என அவர் பரிபூர்ணமாய் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறார். அவரை கைது செய்யும்படியாக வந்த பொழுது, நீங்கள் தேடுகிறவர் நான் தான் என தன் சீசர்களை விட்டுவிடும்படியாகவும் அவர் சொல்லுகிறார். கேட்டின் மகன் யூதாஸ் கெட்டு போனானே அல்லாமல் எனக்கு தந்த சீசர்களை காத்து கொண்டு வந்தேன், அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவரை நம்பியிருக்கின்ற நம்மையும் அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மில் அன்பு கூறுகிற தேவன். அவர் நம்மை அனுதினமும் பாதுகாக்கிறவர். நம்மை பாதுகாக்கும்படியாக அவர் நமக்காய் பலியானார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் இந்த பூமியில பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் இந்த நாட்கள் நாங்கள் நினைவு கூறும்படியாக என் தேவன் கிருபை செய்திருப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாக்கும்படியா, எங்களை ரட்சிக்கும்படியாய் நீர் கடந்து வந்தீரப்பா. நீ கல்வாரி சிலுவையிலே தம்மை தாம் தியாகமாய் அர்ப்பணித்தீர். அந்த அர்ப்பணிப்பை உணர்ந்து கொள்ளும்படியாக என் தேவன் நாட்களை கிருபை செய்திட நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனையுமே ஸ்தோத்திரப்பா. நீர் எங்கள் மேல் பாராட்டின அந்த மேலான அன்புக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வழி நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.